பாதாரவிந்தத்தை சரணடைந்தோம் அம்மா.
எல்லோரும் என் வணக்கம். இந்த பள்ளி விழாவிற்கு தலைமை தாங்கக்கூடிய அரியதொரு வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாணவி கீதாவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். சுருங்க சொன்னால் எதிர்காலத்தில் அவர் ஒரு மிகச்சிறந்த பாடகியாக திகழ்வார். இந்த நேரத்திலே ஒரு அன்பான வேண்டுகோள். எங்கள் நீலகிரி மாவட்டத்திலே கீதாவை போல் பாடுவதற்கு யாருமே கிடையாது. எனவே அடுத்த வாரம் எங்களது பள்ளியிலே நடைபெறக்கூடிய ஆண்டு விழாவிலே கீதா பங்கேற்று பாடி சிறப்பித்தால் எங்களுக்கும் பெருமை, உங்களுக்கும் பெருமை. கீதா, உன் மனசுல நீ ஒரு பெரிய பாடகியா நினைச்சிருக்கலாம். ஆனா உன்னை விட நல்லா பாடுறவங்க நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. ஊட்டி பிரின்சிபால் உன்னை ஒவ்வொரு போன்றதும் ஆல் இந்தியா லெவல்ல பெரிய பாடகியா வரலாம் நினைக்காத. என்ன, எனக்கு இந்த பாட்டு கச்சேரி எல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்படின்னா ஊட்டி ப்ரோக்ராம் கண்டிப்பா போறோம். ஆனா அதே நேரத்துல இந்த பாட்டே உன் படிப்பை கெடுத்துடக்கூடாது இல்லையா? அதனால உன்னை அடிக்கடி பாட நான் அலோவ் பண்ண மாட்டேன். புரியுதா? அப்பா, இறந்து போன அம்மாவோட ஆசையே நான் ஒரு பெரிய பாடகியா வரணுங்கிறதுதான். அவங்க கர்நாடக இசையில ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. அவங்க பாடிக்கிட்டே உயிரை விட்டாங்க. அப்ப கூட அது எனக்கு தெரியும். இந்த பாட்டு தான் உங்க அம்மாவோட உயிரையே பறிச்சிடுச்சு. அதே பாட்டு உன் படிப்பையும் பறிச்சிடக் கூடாது இல்லையா? ஏங்க, எப்போ எதை பேசுறதுன்னு உங்களுக்கு தெரியல. பழசல ஞாபகப்படுத்திக்கிட்டு நீ அழாம சாப்பிடுமா? ஐம் சாரி கீதா, ஏதோ வேகத்துல பேசிட்டேன். உன்னோட எதிர்காலம் நல்லா இருக்குங்கிறதுக்காகத்தான் அந்த மாதிரி பேசினேன். உனக்காகத்தான் நான் விஜய 2ஆம் தாரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். விஜய், விஜய், இப்போ உனக்கு என்னாச்சு? ஏன் பின்னாடி திரும்பி படுத்துட்டேன்? பின்ன என்னங்க, நீங்க என்ன ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. உங்க பொண்ணோட எதிர்காலத்துக்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்படி இருக்கும்போது பின்னாடி திரும்பி படுக்காம உங்க முன்னாடியே திரும்பி படுப்பாங்க. விஜய், நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் கீதா மேல நான் காட்டுற பாசம் குறைஞ்சிருச்சுன்னு அவ நினைக்க கூடாது இல்லையா? அதனாலதான் அந்த மாதிரி சொன்னேன். இத பாரு, நானும் கீதாவும் ஊட்டிக்கு போயிட்டு 2 நாள்ல வந்துடுறோம். ஏய், ஏன் அழற? கல்யாணம் பண்ணதுல இருந்து இது வரைக்கும் நீங்க என்ன ஹனிமூன் கூட்டிட்டு போனதில்ல. காலையில சீக்கிரமா போறீங்க, ராத்திரியில நேரம் கழிச்சு வரீங்க. நீங்க வாழ்க்கையோட சுகத்தை அனுபவிச்சுட்டீங்க. ஆனா நான் நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது விஜய். நீங்க பெரிய ஆள், புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அப்பவே சொன்னாங்க 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்காதடின்னு. என் மேல ஆசை வச்ச மரமாவனை விட்டுட்டு உங்க மேல ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். விஜய், இந்த வயசுல நான் உன்னோட ஹனிமூனுக்கு போனேன். எல்லாரும் ஒரு மாதிரியா நினைப்பாங்கன்னுதான் உன்னோட கீதாவையும் ஊட்டிக்கு கூட்டிட்டு போறதா நான் முடிவு பண்ணிருக்கேன்.
என்னப்பாச்சு? ரேடியேட்டர் ஹீட் ஆயிடுச்சு போலுங்க. பக்கத்துக்கு தண்ணி கொண்டு வர. அப்பா அந்த வியூ பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்குப்பா. நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாமா. தேங்க்யூ டாடி. வந்தது உன் பாடல் என்னை வென்றது, உயிரோடு உள்ளம் சென்றது, காணாமல் தள்ளி நின்று தள்ளிடுவாவே ஓடி வந்தாவே நீங்க யாரு? சொல்றேன். இவ்வளவு அழகா ஹார்மோனியம் வாசிக்கிறீங்க, ஆனா பார்க்க ரொம்ப சாதாரணமா இருக்கீங்க. ஏழைங்கண்ணா சாதாரணமா தான் இருப்பாங்க. நான் கேட்டது தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. மன்னிப்பா? நானா? நீங்க யாரோ நான் யாரோ? யாரா இருந்தா என்னங்க, உங்க ராகம் தான் என்னை இங்க ஏத்துட்டு வந்துருச்சு. உங்க இசையும் ராகமும் என் மனசு தொட்டுடுச்சு. பாடகி யாரன்னா உங்க அனுமதி இல்லாமலே உங்க ராகத்துக்கு பல்லவி பாடிட்டேன். ஏன் சிரிக்கிறீங்க? என்ன எல்லாரும் பைத்தியக்காரங்க தான் சொல்லுவாங்க, நீங்க ஒருத்தர் தான் என்ன பாராட்டுறீங்க. நான் எப்பவும் எதையுமே மனசுல மறைச்சு பழக்கம் இல்ல. தப்பா நினைக்கலன்னா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் அழுறீங்க? நான் ஏன் அழுதுன்னு தெரியுங்களா? இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். வாழ்க்கையில வேதனையை தாங்கி தாங்கி பழக்கப்பட்ட எனக்கு சந்தோஷமா வந்தா தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன், அதனாலதான் அழுது. உங்க கதையை சொன்னா அது எனக்கும் வேதனையா தான் இருக்கும். எனக்கு வேதனை வரும்போதெல்லாம் சோகமான கீதத்தையும், சந்தோஷம் வரும்போதெல்லாம் இன்பமான கீதத்தையும் இந்த ஹார்மோனியத்தில் வாசிப்பேன். இந்த பெட்டிக்கு மட்டும் தெரிஞ்ச கதையை முதல் முறையா உங்களுக்கு மட்டும் சொல்றேன். சின்ன வயசுலயே அப்பா அம்மா இறந்துட்டேன். தாத்தா தான் அப்பா சனத்துல வளர்த்தாரு. அவர் நான் அப்பா தான் கூப்பிடுவேன். அவர் பேர் சிதம்பரம். உள்ளம் முருகையா, உள்ளம் முருகையா, முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே
எனக்கு ஓர் ஆசையும் பிறக்குதையா முருகா உள்ளம் முருகையா முருகா உன்னடி காண்கிறேனே. பாபு, பாபு கண்ணா, எங்கடா இருக்கே? இங்கதான் இருக்கேப்பா. காசு எவ்வளவு சேர்ந்திருக்கு? ₹1 10 காசு சேர்ந்திருக்கப்பா. இன்னைக்கு ராத்திரி எப்படி சாப்பிடுறது? ஏப்பா கவலைப்படுறீங்க? இன்னைக்கு ராத்திரி டீயும் பன்னும் சாப்பிடுவோம். நாளைக்கு கிடைக்கிற காசுக்கு சோறு சாப்பிடுவோம். வாங்கப்பா போலாம். அப்பா, சாமி பத்தி பாடுனீங்களே, சாப்பாடு கூட காசு கிடைக்கல பாத்தீங்களா? நான் சாப்பாட்டுக்காக பாடலப்பா, மனச்சாந்திக்காகத்தான் பாடினேன். ஆண்டவனை குறையே சொல்லக்கூடாது. பாப்பா போகலாம். கொஞ்ச நாளா உன்னை பத்தி தான் எனக்கு கவலையா இருக்கு. இனிமேலாவது நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால நீ இந்த ஹார்மோனியத்தை கத்துக்கப்பா. ஏண்டா, ஹார்மோனியம்னா அலட்சியமா நினைச்சுக்கிட்டியா? இல்லடா, சரிகமா பதவியும் ஒலிக்கிற இந்த ஹார்மோனியம் தான் இசைக்கே அஸ்திவாரம். இத கத்துக்கிட்டவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. நீயும் கத்துக்கடா கண்ணா. சரிகம பதனிசா சரிதப மகரிசா சரிகம பதனிசா சரிதப மகரிசா. இன்னைக்கு எவ்வளவு சேர்ந்திருக்கு? என்னவே முடியலப்பா. என்னது பாபு, நீ அதிர்ஷ்டக்காரன்டா. உன் அப்பாவையும் அம்மாவையும் எந்த ஸ்தானத்துல நினைச்சிருந்தியோ அதே ஸ்தானத்தை தான் இந்த ஹார்மோனியத்துக்கு கொடுக்கணும். பாபு, உன் ஏழ்மைய கட்டத்தை எல்லாருக்கும் காட்டிக்காதே. அப்படி ஏழ்மைய காட்ட ஆரம்பிச்சா ஒருத்த கூட உன் பக்கத்துல வரமாட்டேன். யாருக்கிட்டேயும் கை நீட்டி காசு வாங்கிடாதே. அதுக்கு பதிலா உன் கையால இந்த ஹார்மோனியத்தை வாசி. அதுதான் உனக்கு சோறு போடும். சரிப்பா, இந்த பணம் வாங்கப்பா போலாம். அப்பா, நீங்க எங்க இருங்க?
கதையை கேட்டு நீங்க ஏன் அழுகுறீங்க? இல்ல, இவ்வளவு வேதனைகளையும் நீங்க எப்படித்தான் தாங்குறீங்களோன்னு நினைச்சேன். அதான் நான் அப்பயே சொல்லிட்டேனே, வேதனையை தாங்கி தாங்கி பழக்கப்பட்டேன்னு. சரி, நான் வரேங்க. என்னங்க, நீங்க உங்க பேரு சொல்லாம போறீங்களே? என் பேரா? பாபு. என்னங்க என்னங்க? உங்க பேரு சொன்ன நீங்க நீங்க இருக்கிற இடத்த சொல்லாம போறீங்களே? இது வரைக்கும் நீ யாருமே கேட்டதில்ல, அதான் சொல்லாம போறேன். இங்க இருந்து கிழக்கால போய் வடக்க திரும்பினா அங்க ஒரு சலூன் இருக்கும், அங்க வந்து பாபு. யோ பெருசு, என் இசையை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னு சொன்னல, எனக்கு ஒரு இசையை கிடைச்சிட்டா. அதுவும் இந்த ஊர் பொண்ணு இல்ல, மெட்ராஸ் பொண்ணு. இனிமே நம்ம பாடு தூள் ஜமாயிடாங்கன்னு. ஏதோ ஒரு ராகம், ஏனோ அதில் மோகம், சந்தம் வந்தது, அதில் ஏதோ சொந்தம் வந்தது. விஜய், வாங்கின காய்கறியை வாங்காம புதுசா ஏதாவது வாங்குவோமே. ஊட்டி கிழக்கு தெரியுமில்ல, அதை வாங்குவோமே. அதான் நீங்க வரீங்களே. கீதா, வாட் ஆர் யூ டூயிங்? என் சாங் ப்ரோக்ராம்காக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ண எழுதிட்டு இருக்கேன்ப்பா. ஐ see, குட் குட். நானும் உங்க சித்தியும் ஷாப்பிங் போயிட்டு வரோம். வீட்டை பக்கலையா? குட் குட். வரமா? ஆம்பளை முடி வெட்ட இடத்துல நிக்கிறீங்க, இங்க வாங்க. என்ன கம்பெனி வேணும்? இங்க பாபுன்னு ஒருத்தர் இருக்காரே, அவர் வீடு எங்க இருக்கு? பாபா? ஓ, எங்க மியூசிக் டைரக்டர் கேக்குறீங்களா? பக்கத்து வீட்டுல தான் இருக்காரு. நம்ம வீடு தான், தைரியமா போங்க. தேங்க்ஸ். போங்க. நீங்களா? ஏன் வரக்கூடாதா? வரலாம். இப்படி திடீர்னு பார்க்கணும்னு தோணுச்சு, வந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காதப்ப வந்தாதா தனி சுவையே இருக்கு. உட்காருங்க, நான் வந்துடுறேன். பெருசு, அர்ஜென்டா ஸ்பெஷலா ஒரு டீ கொடு. நீ கேப்பேன்னு தெரியுமே, அதனால ஒரு டீ ஃபுல்லா போட்டு வச்சிருக்கேன். இங்க எந்த வசதியும் இல்லாம நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த வசதியும் இல்லாம எத்தனை பேர் குளிர கஷ்டப்படுறாங்க. இவ்வளவு குளிர நீங்க எப்படித்தான் தாங்குறீங்களோ? எதுவுமே பழக வரைக்கும் தான் கஷ்டம், பழகிட்டா? ஆமாங்க, பழகிட்டா அதை மறக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொன்னீங்க? நேற்றுதான் உங்ககிட்ட பழகினேன், இன்னைக்கு மறக்க முடியாம இன்விடேஷனோட வந்திருக்கேன். இன்விடேஷனா? ஆமா, நான் ஊட்டிக்கு வந்ததே கான்வென்ட்ல பாடுறதுக்காக தான். நான் ஒரு பாடகி, நீங்க ஒரு ஆர்கனிஸ்ட். என் பாட்டை கேட்டு உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷங்க. பாட்டு கச்சேரினா எனக்கு ரொம்ப இஷ்டம். இதுவரைக்கும் யாருமே எனக்கு கூப்பிட்டது இல்ல. கண்டிப்பா கச்சேரி ஆரம்பிக்க முன்னாடி வந்துடுறேன். அவசியம் எதிர்பார்ப்பேன். மிஸ் பண்ணக்கூடாது, கண்டிப்பா வந்துங்க.
மனதில் கங்கை பாயாரோ கண்ணிமை காலம் போடாதோ மனதில் கங்கை பாயாரோ பூமியை மறந்து காற்றில் மிதந்து நாளும் இசையின் மழையில் உந்தன் இதயம் நனையவே உனை நானே வழி நீளே எதிர்பார்த்தேன் மனம் பூத்தேன் ஏழு சுரங்களில் சுகம் தரும் இசையின் மழையில் உந்தன் இதயம் நனையவே காதல் சங்கீதம் நதியில் மீண்டும் என் தேகம் மன்மதாரங்கம் மெல்லிசை வழங்கும் நடக்கும் ஒருவேளை பாபு ஏழையா இருக்கிற காரணத்தினால்தான் அந்த வாட்ச்மேன் அவர்கிட்ட இன்விடேஷன் இருந்தோம் என் ப்ரோக்ராம்ல இருந்து வெளியில அமைச்சிருக்கான். அவருக்கு என் ட்ரெஸ் கொடுத்தா ஆமா ஆமா இந்த பேண்ட் அவருக்கு நல்லாவே இருக்கும். அங்க பாரு பாபு குளிக்கிறாரு. அவர் குளிச்சா நாம அவர்தான் எந்த பொண்ணுமே திரும்பி பாக்குறது இல்லையே. திரும்பி பார்க்க வச்சுட்டா இப்ப பாரு அவரை திரும்ப வைக்கிறேன். பாத்து பாத்து ஏயா எவ்வளவு திமிர இருந்தா என் பிராண தூக்கிட்டு ஓட பாப்ப. நல்ல காலம் நான் பாத்துட்டேன். இல்லன்னா இந்த பிரா இல்லாம எப்படி நான் ஊருக்குள்ள நடமாடணும் அது நினைச்சியா? மரியாதை துணியில கொடுத்துருங்க, இல்ல உங்க எல்லாத்தையும் கிழிச்சு போய் கிழிச்சு. என்ன நான் உங்களை ஒரு மாதிரியா நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க வேற மாதிரி வந்து நிக்கிறீங்க. கொஞ்சம் அப்படி தள்ளுங்க, நான் பேண்ட் போட்டு வந்துடுறேன். அந்த பேண்ட்டுக்கு யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்களே. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அந்த பொண்ணுங்களோட பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். அது போல போட்டோம் இந்த ட்ரெஸ் போட்டுக்கங்க. வேண்டாங்க, ஏன்? நான் எதையுமே சுயமா சம்பாதித்து தான் வாங்குவேன், அடுத்தவங்க கொடுத்த வாங்க மாட்டேன். என்ன அடுத்தவங்க நினைக்கிறீங்களா? இந்த நேரத்தில் சுயமா சம்பாதிக்கிறது பத்தி நினைக்கிறேன். ஆபத்துக்கு பாவம் நீங்க அன்போடு இதை கொண்டு வந்திருக்கேன். அடுத்தவனா நினைச்சு இது வாங்காம விட்டுறாதீங்க. இதை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணதான் ஆச்சுக்குவேன். வாங்கிக்கிறேன். கையை பிடிச்சிட்டு அப்படியே இருக்கீங்க. நான் மெய் மறந்துட்டேன். என்ன சொல்றீங்க? சொல்றேன் வாங்க, பேசிக்கிட்டே போறேன். நான் எந்த விஷயத்தையும் மனசுல வச்சுக்க மாட்டேன், வெளியே சொல்லிடுவேன். ஆனா 2-3 நாளா ஒரு விஷயத்த மனசுல போட்டு வெளியே சொல்ல முடியாம அவஸ்தைப்படுறேன். அத
இப்போ உங்ககிட்ட சொல்லலாம்னு இருக்கேன். சொல்லுங்க. நான் மனசார என்னங்க, எந்தவித பதிலும் இல்ல. சில கேள்விக்கு பதில் சொல்லலாம், சில கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. சில கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாது. இப்ப நான் என்ன சொல்றதுன்னு தெரியாம முடிக்கிறேன். எப்படி சொல்றீங்க? வசதியான நீங்க என்னை காதலிச்சா உங்க வாழ்க்கையில் ஏதோ தப்பு நடந்துக்குன்னு உங்க ஜனங்க பேசுவாங்க. அது உங்களுக்கு கேவலம். பணத்துக்காக ஆசைப்பட்டு பாபாவை பின்னாடி ஓடி போயிட்டான எங்க ஜனங்க பேசுவாங்க. அது எனக்கு அவமானம். ஒரு பொண்ணுக்கு தேவை ஒரு ஆணு, ஒரு ஆணுக்கு தேவை ஒரு பொண்ணு. இதுல ஏறுங்க கேவலமும் அவமானமும். நீங்க நினைக்கலாம், ஆனா மத்தவங்க அப்படி நினைக்கல. மத்தவங்களை பத்தி நாம நினைக்க வேண்டாம். நீங்க என்ன விரும்புறா இந்த நிமிஷமும் சொத்து சுகத்தை இழந்துட்டு உங்க கூட வர நான் தயாரா இருக்கேன். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இல்லைங்க, நீங்க என்ன ஏத்துக்கலன்னா வாழ்நாள் பூரா நான் கன்னியாவே இருந்துருவேன். ஏனுங்க, நீங்க அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாதுங்க. இத பாருங்க, இனிமே நீங்க என்ன வாங்க போங்கன்னு சொல்லக்கூடாது, வா போன்னு தான் சொல்லணும். அதுதானுங்க முடியாதுங்க. கீதா, இங்க வா. விஜய், நானும் பார்த்துக்கிட்டே வரேன். கீதா வீட்டை விட்டு அடிக்கடி எங்கேயோ வெளியே போயிட்டு வரா. எங்க போயிட்டு வரான்னு தெரியுமா? உன்னதான் கேட்கிறேன், எங்க போயிட்டு வரா? எங்க குழந்தைய கோச்சுக்கிறீங்க? நான் தான் அனுப்பி வச்சிருக்கேன், ஜாலியா ஊரை சுத்துட்டுமேன்னு. நாம ஒண்ணு இல்ல விஜய், அப்பான்னா கண்டிக்க வேண்டாமா? அதனால ஒரு சின்ன கண்டிப்பு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. மெதுவா மெதுவா பாத்து வா. இந்த இடம் எப்படி இருக்கு? அழகாவும் இருக்கு, அதே சமயம் ரொம்ப அமைதியாவும் இருக்கு. இங்க யாரும் வரமாட்டாங்க, அதனாலதான் உன்னை நான் இங்க கூட்டு வந்தேன். இந்த மலை இருக்குது, நம்ம ஆசைப்பட்ட பேரை கத்தி சொன்னா திரும்ப திரும்ப எதிரொலிக்கும். எங்கே நீ ஆசைப்பட்ட பேரை ஒரு தடவை சொல்லு. கீதா, பரவாயில்ல சொல்லு. நான் ஆசைப்பட்ட பேரை சொல்லிட்டேன், நீங்க ஆசைப்பட்ட பேரை ஒரு தடவை சொல்லுங்க. நீங்களும் ஏற்கப்பட்ட அப்படி பரவாயில்ல சொல்லுங்க. கீதா! டிரைவர், கொஞ்சம் வண்டியை நிறுத்து. கீதா! விஜய்! நிறுத்துங்க, வயசுக்கு வந்த பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது தப்புங்க. ஓ, ஐ சி. அப்படியா? அப்ப வயசுக்கு வர பொண்ணு கை நீட்டி இன்னொருத்தங்கைய பிடிக்கலாமோ? கீதா! விஜய், கீதாவை இத்தனை நாளா சின்ன பொண்ணு நினைச்சிட்டு இருந்த. ஆனா நீ இவ்வளவு சின்னத்தனமா நடந்துப்ப நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. என்ன நடந்துருச்சுன்னு சொல்லுங்களே. இவ ஊட்டியில நல்லா பாடிட்டாள்லாம் நினைச்சேன். ஆனா தனக்கு தகுந்த ஆளை இவ தேடிட்டா. உழைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள உனக்கு காதலாடி கேட்கிறது காதல். கீதா, தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்படி கத்தி கலாட்ட பண்ணீங்கன்னா நமக்கு மட்டும் தெரிஞ்ச இந்த விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சிடும். நீங்க சும்மா இருங்க, மக்களை நான் பாத்துக்கிறேன். வாமா. கீதா தூங்கிட்டாளா? ஆமாங்க. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். விஜய், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நாம இனிமே இந்த ஊர்ல இருக்கிறதே தப்பு. நாளைக்கு காலையில பிரின்சிபால் ஜேம்ஸ பார்த்து பேசிட்டு நாம இந்த ஊட்டியை விட்டே போறோம். பட் ஒன் திங், இந்த விஷயம் கீதாவுக்கு தெரியக்கூடாது.
பார்க்க முடியுமா முடியாதுன்னு நான் பயந்துட்டேன். எனக்கு ஒண்ணும் ஆலையே, நான் நல்லா தான் இருக்கேன். அது நீங்க உங்களையும் என்னையும் ஒன்னா பார்த்து எங்க அப்பா என்னை இழுத்துட்டு போய் இனி இந்த ஊர்ல இருக்க கூடாது, உடனே போயாகணும்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போயிட்டேன். உங்களை பார்த்தே ஆகணுங்கிற முடிவுல நான் ஓடி வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாரு. அதுக்குள்ள உங்ககிட்ட எப்படியாவது பேசணும்னு நான் ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு போயிட்டு மறுபடியும் எப்போ வருவேன்? எப்ப வருவேன்னு எனக்கே தெரியாது. காதல் ஒரு தெய்வீகம். காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிட்டக்கூடாது. இப்ப போற, எப்ப திரும்பி வருவேன்? திரும்பி வருவேன். ஆனா, எப்ப வருவேன்னு என்னால சொல்ல முடியாதுங்க. கீதா, மழைக்கால மேக மாதிரி என்ன தொட்டுட்டு போற, அந்த குளிமை மறையக்குள்ள மறுபடியும் திரும்பி வந்துருவில்ல? நீங்கதான் நான் தான் நீங்க. நான் வர வரைக்கும் எனக்காக காத்துருங்க, என்ன கைவிட்டுறாதீங்க. கீதா, நிச்சயமா கைவிட மாட்டேன். பாபு, மெட்ராஸ்க்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா இந்த அட்ரஸ்க்கு வாங்க. போகல. சாகலையா? ரிப்பேர் எல்லாம் பார்த்து வை, ஒரு 200 அடிச்சிட்டு வரேன். சரிங்க. முற்று 4 மிளகுக்கு கழுவி காரமா கொடு. என்னையா வந்ததுல நான் பாத்துனக்கீரா சைஸா பேசினக்கீரியா? அத்தனை புரிஞ்சுதா? சரி வாயா வா, நீ எப்ப ஒரு வேண்டாம் காத்துன்னு இருக்க. நாம காட்டி விடுண்டா. ஆனா அதுக்கு இல்லையா, இந்த ஆளு ஒவ்வொரு தப்பா வரும்போது ஒவ்வொரு சைஸா பேசினக்கீரா. நீ பேட்டையில பெரிய ரவுடியா இருக்கலாம், அதுக்காக கல்யாணம் ஆகிற பொண்ணுகிட்ட வாங்க நடந்துகிட்டு இருக்காரு. ஏதோ சாராய தடிச்சமா, சால்னாவை சாப்பிட்டமா, சாதாரணமா போனமா இருக்கணும். வள்ளுவர் என்னடா சொல்லியிருக்காரு? பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வருமா. இந்தாயா இந்த முட்டையை சாப்பிடு. இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறதுனால தானே மத்தவங்களுக்கு பத்தி சொல்றான். இருக்கட்டும் இருக்கட்டும். நீ வருவேன்னு எதிர்பார்த்து ஏமாந்து போட்ட. இந்த ஆளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஏனுங்க, நான் என் சம்சாரத்துக்கு பெருசா வேணுங்க, கொஞ்சம் வர்றீங்களா? எங்க பிளப்பராஸ்திரியா? ஆமாங்க. அதான் நான் ஏழுங்க. ஏழைக்கு அதிக பேர் தான் ஊத்துறா, பணக்காரனுக்கு அதிக பேர் ஊத்துறா. வேற பாத்துக்கோ. எவ்வளவு கேக்குறீங்க? இந்த மாதிரி சமயத்துல தான் எடுப்பாங்க. குத்தா கூடு இல்ல மெட்ராஸ்லயும் நல்லா இருக்கு சாமி. பணக்கார 3 வேளை சாப்பிட்டாக்கா, ஏழை 1 வேளையாவது சாப்பிடலாம். மெட்ராஸ் வந்துட்டா எப்படி பஞ்ச கிளாஸ் சாமி. சார், யாரு? ஆமா, அவங்கள பார்க்கணும். இல்லைங்களே, அவங்க காலி பண்ணு. வருவாய் வருவாய் தேடும் உறவை தருவாய். வருவாய் வருவாய் தேடும் உறவை தருவாய். காலமெல்லாம் நான் காத்திருப்பேன் நீ வரும் வழியை
எப்படி எங்க சார் கண்டுபிடிச்சீங்க? இது ஒரு கச்சேரி போயிருந்தேன், ரொம்ப அருமையா பண்ணாங்க. ஃபாதர் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன். அதான் சார், உங்களை மாதிரி டைரக்டர்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணாதான் இந்த மாதிரி மியூசிக்கர்ஸ் எல்லாம் வர முடியும். நீங்க என்கரேஜ் பண்ணுங்க. எனக்கு அந்த சார். உன் பேர் என்னம்மா? கீதா. சினிமாவுக்கு வந்தாச்சு. ஆமா, பேரை மாத்திக்க வேண்டியதானே? நீங்க நல்ல பேரை பார்த்துவீங்க. சங்கீதத்துறைக்கு வந்ததுனால கீதா, இன்னிலிருந்து உன் பேரு சங்கீதம்மா. பிரமாதம். தேங்க்ஸ். கீதா, இங்க வாமா. என்ன சித்தி? நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் எப்ப பார்த்தாலும் உண்மை இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, உன் மனசு எதையோ நெஞ்சுக்கிட்டு இருக்க. இத பாருமா, அழகான பங்களா, ஆடம்பரமான கார், கூட்ட குரல் கார், நீயும் தினம் ஆயிரக்கணக்கா சம்பாதிக்கிற. அப்படி இருக்கும்போது நீ எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறத பார்த்தா எனக்கு மனசு ரொம்ப சங்கடமா இருக்குமா. கீதா, உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லு. உங்க அப்பா கிட்ட சொல்லி நான் சரி பண்றேமா. நான் அங்கேயே பாத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் இப்படி வாங்க. கீதாவை எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கிறியேன்னு கேட்டா அவ மௌனமா பதில் சொல்லாம போயிட்டா. ஒரு தாய் கிட்ட பொண்ணு மௌனம் சாதிச்சா அவளுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னு அர்த்தம். பாரு, கீதா 4 வருஷம் நல்லா பாடி சம்பாதிக்கட்டும், அவளும் செட்டில் ஆகட்டும், நாம 2 பேரும் செட்டில் ஆகலாம். ஏன் தம்பி, உங்ககிட்ட பாத்திரமே இல்லையா? தம்பி மெட்ராஸுக்கு புதுசு போல இருக்கு. ஆமாக்கா. என்ன தம்பி இது பொட்டி? ஹார்மோனி பொட்டி. தம்பி வாசிக்கிற ஒரு போல இருக்கு. உள்ளவா தம்பி, வா.
சாருக்கு எந்த ஊரு? வீட்டுக்கு யாராச்சும் வந்துட்டா போதும் கேட்டு கேட்ட கொண்டு விடுவியே. பாவம் தம்பி வயிற்றுப்பட்டும் வேலையை பார்த்துட்டு போயாண்டி. ரொம்பத்தான். ஐயோ நீ சாப்பிடுப்பா. ஆடி மாசம் அதுவுமா என் கையால கூழ் வாங்கி குடிச்சிருக்க, கையில பொட்டியும் வச்சிருக்க. இன்னைக்கு கண்டிப்பா ராத்திரி நீ பாடித்தான் ஆகணும். நீ ஆஞ்சியா நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்ச நீ என் மனச கிள்ளி வச்ச. நான் நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்ச நீ என் மனச கிள்ளி வச்ச. கண்ணுல என்ன போச்சு கனவு கலைஞ்சு போச்சு. கால நேரம் பார்த்து கதையும் தொடங்கியாச்சு. மாலை வேளை போதைய உறங்கும் வேளையிலே ஒதுங்கி நீயும் மாமையிலே. மாமை இருக்கான் தனிமையிலே சரதம் பாட வாக்குயிலே. உறங்கும் வேளையிலே ஒதுங்கி நீயும் மாமையிலே. மாமை இருக்கான் தனிமையிலே சரதம் பாட வாக்குயிலே. ஏதோ ஒரு தேகம் கூடுது தினம் தினம் தேகம் பாடுது. முந்தான சரியா நின்னாரு முன்னூறு கதைய சொன்னாரு. எம்பாடு கொண்டாட்டந்தான் அடிப்புள்ளன்னா நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்ச நீ என் மனச கிள்ளி வச்ச. கண்ணுல என்ன பேச்சு கனவு கலைஞ்சு போச்சு. கால நேரம் பார்த்து கதையும் தொடங்கியாச்சு. மாலை வேளை போத ஏறும் அடிப்புள்ளன்னா நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்ச நீ என் மனச கிள்ளி வச்ச. பூவுனாரு இணங்கிருச்சு பூசல் நேரம் நெருங்கிருச்சு. ஆளும் பழமும் கலந்துகிட்டு மனத்தை ஒன்னா சேர்த்துக்குச்சு. சுகம் வந்து மோதுது தினம் தினம் சிந்து பாடுது. நெஞ்சோரம் வாயும் செந்தூரம் அஞ்சாறு நாளா மந்தாரம். எம்பாடு திண்டாட்டந்தா அடிப்புள்ளன்னா நெஞ்சுக்குள்ள ஒன்ன வச்ச நீ என் மனச கிள்ளி வச்ச. கண்ணுல என்ன போச்சு கனவு கலைஞ்சு போச்சு. கால நேரம் பார்த்து கதையும் முடிஞ்சு போச்சு. மாலை வேளை போது ஏறும் அடிப்புள்ளன்னா நெஞ்சுக்குள்ள ஒன்ன
வச்ச நீ என் மனச கிள்ளி வச்ச. ஏய், உன் டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சத்தம் பாடு. உனக்கு பிடிச்சி என்ன ஆகுது? உங்க அண்ணாத்தை தான் பாக்கலையா? நான் வரட்டா? நம்ம நாட்டுல தெரிஞ்சிட வேண்டியது எவ்வளவோ இருக்குது இல்லையா? ஆமாமா. கண்ணு, சில்க பத்தி நீ என்ன நினைக்கிற? ரொம்ப டக்கா இருப்பாங்க. ஆ? ஏய், அனுராதாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? அம்சமா இருப்பாங்கப்பா. ஆ, எங்கேயோ போட்டான். இங்கதான் இருக்கா? தெரியாதனமா உன்னை கேட்டேன். பாய், ஜோதிலட்சுமி பத்தி நீ என்ன நினைக்கிற? ஏமாளிக்கு அக்கா சார். ஜோதிலட்சுமிக்கு தாங்கேசிடா. உனக்கு தெரியலன்னா என்ன போல பெருமையில கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்ன எங்க பாடகி கீதா பத்தி தெரியுமா? பாடகர் பாடகியை பத்தி கேட்டாங்க, நடிகர் நடிகரை பத்தி கேளு. எங்க சிஷ்யனுங்க புட்டு புட்டு விழாவியா சொல்லுவாருங்க. கூட்டானா கனவாகி விந்தைகள் புரிந்தாய் நான் அறியாமலே. அதான் டிஎம்எஸ் மாதிரி குரல் வச்சு நானே எப்பாவது ஒரு தடவை தான் பாடுறேன். லட்சுமி, இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கேனா? குடிச்சிட்டேன். உனக்கு மன்னிச்சு. எனக்கு அம்மா அப்பா எல்லாம் நீதான். எதுவும் குடிச்சு குடிச்சு ஒன்னே அழிச்சுக்கிற. நான் சுயநினைப்புல இருந்தா அவன் நினைப்பு என் மனசை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். அதனாலதான் நான் டெய்லி குடிச்சுக்கிட்டு வரேன். ஆனா அது என் குடலை மட்டும்தான் அரிக்கும். இந்த அண்ணனோட மனசு நீ சரியா புல். அண்ணா, நீ அழக்கூடாது, அழவே கூடாது. உங்க அண்ணன் சந்தோஷமா இருக்கணும்னு நீ நினைச்சா இனிமே என்ன குடிக்க கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது. இப்பதான் நீ என் தங்கச்சி. உள்ள போய் படுத்துக்க. யாருமா திண்ணல? அது அலமையில விட்டு இருந்தாளே, அவ புருஷனை பத்தி தான் உனக்கு தெரியுமே. படிக்க இடமில்லாம அவஸ்தைப்பட்டுச்சு. பார்க்க பாவமா இருந்துச்சுன்னு நான் தான் படுத்துக்க சொன்னேன். நம்ம கொறுக்குப்பட்ட கொசுக்கடியிலேயே தம்பி இந்த தூக்கம் போடுறானே, ஒரு 100 மில்லி போட்டிருப்பான்ப்பா நினைக்கிறேன். அப்ப நமக்கு ஓகே. நிலா வெளிச்சம் இல்லப்பா, மண்டை காயிற வெயில். சட்டையை போட்டு எந்திரி. என்ன அவரை எழுப்புற? பாவம், தூங்கி எத்தனை நாள் ஆச்சோ. ஐயோ, இதான் எங்க அண்ணன். வணக்கங்க. தேர்தல் நிக்க போறியா? என்ன உன் பேரு? கையை கிளப்புடிய. பாபு, இங்க பாருப்பா, ஏழைங்கெல்லாம் நேரம் கழிச்சு படுத்து காலையில நேரத்தோட எந்திரிக்கணும். அப்பதான் உருப்படுவோம். அண்ணே, வண்டியில லோடு ஏத்தியாச்சு, புறப்படுங்க அண்ணே. கடமை உணர்வு பொங்குது. போடே வரப்பா. எல்லா கத்திரிக்காய் சொத்தையா இருக்கு. அடி அலமேல. யார பார்த்தா அடியால இருக்கிற? உன் பேரு அலமேலா? இப்ப பேரு அலமேலு. அவ வேற அலமேலுவா? ஒரே இடத்துல 2 அலமேலா? அவ யாரும் பொண்டாட்டியா? அந்த சின்ன பொண்ணு பேரு அலமேலா. இருக்கட்டும் இருக்கட்டும். தம்பி, நாஸ்டா கடையை வச்சுக்கிட்டு காய்கறி கடையை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். நீயும் வேலை இல்லாம இருக்க. என் கூட மாட ஒத்தாசையா இருந்தீனா உன் வைத்தியம் கழுவுன மாதிரி இருக்கும். என்னப்பா சொல்ற? சரிக்கா. படிக்குது. ஓ, வர்க்கம் நல்லாது. நான் சாவியா சாவிக்குமா?
நான் புல்லா இருக்கிற நீ டெல்லா இருக்கிற என்ன விஷயம்? அதெல்லாம் ஒன்றுமில்லை. தண்ணி அடிக்கிறியா? சிஷ்யா, சுவாமி தீர்த்தத்தை பெற்றுக்கொள். நீ பேர் பாது, நான் பேர் பாது குடிக்கலான்னு பார்த்தேன். நீ நம்மால பரவாயில்ல, எடுத்துக்கோ. அமாவாசை, என்ன தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? என்னையா தமிழ் பேசுற? பிரியிற மாதிரி பேசிய என்ன விஷயமா வந்துக்குன? அது நம்மாலு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சச்சுன்னு ஒரு பொண்ணை நான் ஓரம் கட்டுறேன். அது நம்ம வழிக்கு வர மாட்டேங்குது. நம்ம வழிக்கா? ஏன் வழிக்கியா? அது என்ன செய்யலாம்? ஒண்ணு செய். 10 முழ பூ 1/4 கிலோ அல்வாவும் வாங்கிக்கிறப்போ அவ வழிக்கு வருவா. ஐயோ, எல்லாம் வாங்கி கொடுத்தனே, இப்படி தூக்கி கடாச்சிட்டானே. அப்படியா? அமாவாசை, சரசுவோட கடைக்கண் பார்வை மேல விழணும்னா நாளைக்கு கர்ணீல வளையலோட 4 இங்க கொண்டு வா. அத நான் மந்திரிச்சு தருவேன். உங்க வீட்டுல இருக்கிற அம்பாள் பட நீதான் கண்டுக்கவே மாட்டேங்கிற. நீ என்ன கண்ணாலம் கட்டிக்கினா அந்த பேமானி பசங்களாம் என்ன இப்படி தொந்தரவு பண்ணுவானுங்களா? முனியமா, நீ என்ன ஆசைப்படுறத ஜாடமா சொல்றத நான் கவனிக்கல. நீ என் மேல ஆசைப்பட்டாலும் நான் உன்னை விரும்பணும் இல்லையா? என்ன சொல்ற? ஆமா முனியம்மா, எனக்கு நீ என் மனசுல நான் ஒருத்தி குடிவேன். அவன் வேற யாரும் இல்ல, செத்து போன என் அக்காவோட பொண்ணுதான். அவளை நான் தான் இத்தனை நாளா காப்பாத்திட்டு வந்தேன். அவ பேர் விஜயா. வாங்க மாமா, இன்னைக்காவது வந்தீங்களே. ஏன்டா நேத்து நீ வரலன்னு கேக்குறது புரியுது விஜய். நேத்தே வந்திருப்பேன். பெங்களூருக்கு பக்கத்துல லாரி ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் வராம நீ சாப்பிட்டுருக்க மாட்டில? பட்னி கிடந்தியா? இல்ல மாமா, நேத்து பட்னி இல்ல, விரதம். மாமனுக்காக விரதம். முதல்ல இதை சாப்பிடுமா. சாப்பாட மாமா பெருசு. என் பக்கத்துல இருந்தா பசியே எடுக்காது. மாமா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா குடும்பம்னு ஒண்ணு ஆயிடும். அப்புறம் வந்தாலும் போனாலும் நான் நிம்மதியா இருப்பேன்ல. எனக்கு மட்டும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இல்லையா? என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். மாமா, நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகல. நல்ல மாப்பிள்ளை கிடைச்சும் எனக்கு கல்யாணம் ஆகல. என் விதியை பாத்தீங்களா? நிச்சயமா நம்ம கல்யாணம் கூடிய சீக்கிரம் நடக்கும். மாமா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுமா. நம்ம கல்யாணம் ஆகுற வரைக்கும் என்ன எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விட்டீங்கன்னா உங்களால முடிஞ்சப்போ வந்துட்டு பார்த்துட்டு போலாம். நானும் நினைச்சுப்போ சாப்பிடலாம். அதுவும் சரிதான். நாளைக்கு நான் உன்னை வேலையில சேர்த்துறேன். சரி மாமா. அவளை நான் தான் ஒரு வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டேன். அது வேற யாரும் வீடும் இல்ல, பிரபல சினிமா பாடகி சங்கீதாவோட வீடுதான். தினம் வேலைக்கு போயிட்டு இருந்தா அஜந்தா ஓவியம் மாதிரி அழக வச்சுக்கிட்டு இப்படி அவஸ்தைப்பட்டு வேலை செய்யணும். முதலாளி, வேலை செஞ்சுட்டே பேசுமா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலையே. புரியல, புரிய வைக்கிறேன். ஆமா, உனக்கு என்ன வயசு? 25 ஆச்சு முதலாளி. ஐயோ, 25? 20 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு 25 வயசுக்குள்ள அனுபவிக்க வேண்டியதெல்லாம் போட்டு விட்டுருக்கீங்க. 5 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க. புரியல. காலாகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? எனக்கும் ஆசைதான் முதலாளி. கல்யாணம் பண்ணிக்கணும்னா 4 காசு கையில வேணும். அதனாலதான் என் மாமா என்ன இங்க வேலைக்கு சேர்த்திருக்காரு. யாரு? அந்த லாரி டிரைவரா? ஆமாங்க. அவனையா கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமாங்க. சுத்த பைத்தியக்கார பொண்ணா இருக்கே. லாரி டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மாசத்துக்கு 2 நாள் தான் உன் கூட இருப்பான். ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா 24 hours, அதாவது 24 மணி நேரமும் உன் கூடவே இருப்பான். யாருங்க அவரு? அவர்தான். என்ன அதிர்ச்சியா இருக்கா? லாரி டிரைவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலம்பூரா கஷ்டப்படுறதை விட என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்நாள் பூரா வசதியா இருக்கலாம். என்ன சொல்ற? வாசல்ல நின்னுகிட்டு புருஷன் வருவானான்னு காத்துக்கிட்டு இருக்க அந்த வாழ்க்கை வேணுமா? இல்ல டைனிங் டேபிள் நிறைய விதவிதமான சாப்பாட்டோட
குடும்பத்தோட சந்தோஷமா புருஷனோட சேர்ந்து சாப்பிடுற அந்த வாழ்க்கை வேணுமா? திங்கிட்டோவ யோசனை பண்ணி பாருமா. படுக்க பாய் கூட இல்லாம தரையில வாழ்க்கை நடத்த போறியா, இல்ல இந்த மாதிரி மெத்தையில மெதுவா சுகமா இதமா ஹாப்பியா வாழ்க்கை நடத்த போறியா? இதையும் நல்லா யோசனை பண்ணி பாரு. முதலாளி, புரிஞ்சுக்கிட்டேன். அப்பதான் நானே புரிஞ்சுக்கிட்டேன். அவன் ஆசை வார்த்தைகளை காட்டி விஜயாவோட மனசை கெடுத்துட்டான். உனிமா அவளை என் இதயத்துல வச்சு பூட்டி வச்சிருந்தேன். அவளை என் இதயத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயமா என் இதயத்துல இடம் இல்ல. என்னையே நினைச்சு உன் வாழ்க்கையை பழக்கிக்கிற முடியுமா? வரேன். இல்லையா? எப்படி நீ ஒருத்தி உன் இதயத்துல வச்சு பூட்டிக்கினியா, அந்த மாதிரி நானும் உன்னை என் இதயத்துல வச்சு பூட்டிக்கினேன். நீயா வர வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நான் கல்யாணம் எழுந்துருவேன். என்ன சாமி இந்த பக்கம்? ஒரு விஷயம். என்ன விஷயம்? உங்க புருஷன் போற போக்கே சரியில்லை. சரசுங்கிற பொண்ண வசியப்படுத்த எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு வர வளையல உங்க வீட்டு சாமி படத்துக்கு பின்னால வைப்பாரு. 3ஆம் ஜாமத்துல அவர் எந்திரிச்சு வெளியே போவார். அந்த நேரத்துல அந்த வளையலை எடுத்து நீங்க போட்டுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. அழவையா இன்னும் தூக்கலைங்க? தூக்கம் இல்ல. இன்னுமா இது? காலையில 4 மணி எழுந்து மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கலாமா? இப்படி மூச்சு நடந்தா உடம்பு என்னத்துக்காவா? துரும்ப இறக்கி விடாது கொத்தரக மாதிரியா பாரியா? தப்பாகும்னா எல்லாம் நான் சொல்லி தரணும். கொச்சு வடிதான் போச்சு படுத்துதான் வச்சிடணுமோ என் மூட்டி அங்கே இருக்கட்டும். ஆமா, 3ஆம் ஜாமத்துக்கு தானே சாமியார் வர சொன்னாரு. கத்து விட்டு தூங்குது தூங்கு. நல்ல நேரம். மனுஷனாக 3ஆம் ஜாமத்துக்கு என்ன வர சொல்லிட்டு அவனை காணும். நல்லா மாற்றணும் போவா. காணும். என்னடா இது மாய மந்திரமா இது? சாமியார் வந்து வலையில தூக்கி விட்டானா? அத்தா 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 அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சச்சலம் போச்சு. ஓ பாத்தனே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இன்னும் ட்ரிப் போலாமா? வேண்டாங்க, அந்த படத்துக்கு ரொம்ப கூட்டமா இருக்கு. கூட்டம் இல்லாத படமா பண்ணாங்க. நாளைக்கு போறேன். சின்ன பையன் தலையில போறானே, அவன் என்ன பண்ண போறான்? அத பத்தி உனக்கு என்னய்யா? அந்த காலத்து ஆளுங்க நாம. எனக்கு இப்ப 60 வயசு ஆகுது. இன்னைக்கு கல்யாணம் பண்ணா கூட அடுத்த வருஷம் குழந்தைய பெற்றுக்குவேன். இவராவது 1 வருஷம், எனக்கு வயசு 70. இப்ப நான் கல்யாணம் கட்டிக்கணும்னு நினைச்சுக்கணும்னா டேட்ட பிக்ஸ் பண்ணிக்கணும். 10வது மாசம் பெற்றுருவேன். அறிவு இருக்காயா உனக்கு? காடு வாங்குது, வீடு போகுது. இந்த வயசுல சின்ன வீடு உனக்கு ஒரு கேட.
உனக்கு தான் கல்யாணம் பண்ணிக்க வைக்கலன்னா எங்களாலே முடியாதுன்னு நினைச்சிட்டியா? இப்ப அவங்க செடி இல்ல, நீங்க எடுத்து விடுங்க அண்ணே. அத்தை இல்ல, பாட்ட எப்போது நீ போடு சப்பீசல்பட்டா சாராயத்தை போடு போடு சங்கீதத்தை பாடு பாடு சாராயத்தை போடு போடு சங்கீதத்தை பாடு பாடு. கைப்பிடிப்பா கதையடிப்பா, கைபிடிச்சி நீ விழுந்தா கழுத்தறுப்பா. கண்ணடிப்பா கைபிடிப்பா கதையடிப்பா, கைபிடிச்சி நீ விழுந்தா கழுத்தறுப்பா. கொண்டாட்டியா காத்தாடப்பா, கொண்டாடியே நீ போகாதப்பா. கொண்டாடா பொன்னாலதாமே சம்சார கன்யாசம் வீணாக வேணாம் வேணாம் கல்யாணம் எல்லாமே வேஷம். நான் சொன்னா கேட்டா சந்தோஷம். சாராயத்தை போடு போடு சங்கீதத்தை பாடு பாடு. சாராயத்தை போடு போடு சங்கீதத்தை பாடு பாடு. சந்திரனும் எந்திரனும் பொண்ணு நம்பி சந்தியிலே நல்ல கதை இருக்கு நம்பி. சந்திரனும் எந்திரனும் பொண்ணு நம்பி சந்தியிலே நல்ல கதை இருக்கு நம்பி. பஸ் ஸ்டாண்டுல கூட அவர்மைய மாத்தானப்பா பச்சோனைய அச்சொந்தியாக அப்பப்போ அவங்க பார்த்தேங்க வேண்டாம் வேணாண்டா பாபம் சந்தோஷம். சாராயத்தை போடு போடு சங்கீதத்தை பாடு பாடு. சாராயத்தை போடு போடு சங்கீதத்தை பாடு பாடு. சரியா என்ற எப்போது நீ போடு தப்பி சல்பட்டா. சாராயத்தை போடு போடு சங்கீதத்தை பாடு பாடு. சாராயத்தை போடு போடு சங்கீதத்தை பாடு தரமா.
பண்ணிக்கிற? உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்? ஒரு சின்ன சந்தேகம். ஓ, நீங்க தப்பா நினைக்கலாம். அது நீ கேட்கிற கேள்வியை பொறுத்திருக்கு. தப்பா நினைக்கலாமா இல்ல ரைட்டா நினைக்கலாமான்னு கேளு. ஒண்ணும் இல்ல, சினிமா படை கீதா பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு. என்னை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் பொம்பளைகளை ஏறெடுத்தும் கூட பார்க்க மாட்டேன். அதுவும் வயசு பொண்ணுங்கன்னா திரும்பியும் கூட பார்க்க மாட்டேன். வயிற்று பசிக்கு வழி இல்லாத நீ வயசு பொண்ணை பத்தி பேசுறிய? பட முதல்ல பொழப்ப தேடிக்க, அப்புறம் பொட்டச்சியை தேடல. என்கிட்ட கேட்ட இந்த கேள்வி வேற அவங்கிட்டயாவது கேட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த பேட்டையில இருந்து மட்டுமில்ல, ஊரை விட்டே துரத்திடுவேன். ஜாக்கிரதை. அண்ணா, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? உனக்கு என்னாச்சு? இது நாள் வரைக்கும் வெளியூர் போனப்ப நான் உன்னை பத்தி கவலைப்படல. ஆனா இப்ப என்னால அப்படி இருக்க முடியல. இது பாரு, நான் ரொம்ப தைரியசாலி நீயே சொல்லிருக்க. நீ இன்னும் கவலைப்படாத. இந்தா. உனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் காவல் காத்து வளர்க்க வேண்டியது என் பொறுப்பு. ஆனா வயிற்று பொழப்புக்காக உன்னை தனியா விட்டு போறேன் பாரு, அதான் வருத்தப்படுறேன். இது பாருங்க, நான் கதவை தாள் போட்டுட்டு படுத்துக்குவேன். நீ இன்னும் கவலைப்படாத. நீ தாள் போட்டு படுத்துக்கலாமா? ஆனா ஒண்ண வந்த சாமி எல்லாம் ஊர் சாமி ஆயிட முடியுமா? அண்ணி, நீ என்ன சொல்ற? நம்ம வீட்டு திணையில இடம் கொடுத்திருக்கிய அந்த பையனை பத்தி சொல்றேன். அவன் கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அலமேலக்கா, என்னப்பா தர? என்ன விஷயம்? நான் டியூட்டி மேல போறேன். வர்ற வரைக்கும் லட்சுமி பத்திரமா பாத்துங்க. நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா போய். உங்களை தவிர வேற யாரையுமே நான் மனதால கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். நீங்கதான் நான், நான் தான் நீங்க. யார் அந்த பொண்ணு? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. வயசு பையன், தானா சிரிக்கிற, தானா பேசுற, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாச்சும் லவ்வா? அப்படியெல்லாம் இல்லக்கா. சும்மா சொல்லு தம்பி, உன் வயசுல நானும் அப்படித்தான். ஆமா, நான் ஊட்டில இருந்தப்ப ஒரு பொண்ணு, வசதியான பொண்ணு, என் மனசை திருடிட்டா. அதானே பணக்கார பொண்ணுன்னு சொல்ற. பாப்பாளுக சிரிக்க சிரிக்க பேசுவாளுக, அந்தஸ்து பத்தாதுன்னு வேற ஒருத்த கூட போயிடுவா. அப்புறமா நீ தேவதாஸ் ஆயிடுவ. நீங்க நினைக்கிற மாதிரி அவ இல்லக்கா. இப்படிக்கின்னு கையெழுத்து போட்டு கொடு. அது இல்ல ஒரு மாதிரியா பாத்து கிடக்குறான். வந்து போயிருந்தா மூழ்கி போட்டு பேசுவேன். போன விட்டு நினைச்சுக்கிறியா? ஆய் நோது. அக்கா, இனிமே நான் வேலைக்கு வர மாட்டேன். எங்கேயாவது போய் பாடி படிச்சுக்கிறேன். நேத்து வரைக்கும் மார்க்கெட்டுக்கு போன பிள்ளை இன்னைக்கு ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? அக்கா, உங்களுக்கு தான் உங்க வீட்டுக்கார பத்தி தெரியுமே. அவர் தண்ணி போட்டு வந்து அவர் மனசுல சொல்லிட்டாரு. நான் இங்க வேலை செய்யறது அவரே தப்பா பேசினாரு. நான் உங்களை வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அது கிடக்குது கையால் ஆகிற கட்ட. மனசு சுத்தமா இருக்கும் போது நீ ஏன் தான் அழுட்டுக்கிற? அக்கா, நம்ம மனசு சுத்தம் தான். ஆனா ஊர் உள்ளவங்க எல்லாருமே அப்படி எடுத்துக்குவாங்க. இத பாருங்க, நான் வெளியே எங்கேயாவது போய் பாடியாவது என் வயிற்று கொலை பண்ணிக்கிறேன். நான் வரேன்க்கா. சாமியாரு என்ன இங்க வர சொன்னாரு? அவரை இன்னும் காணுமே. அண்ணே வாங்கண்ணே, சாமியார் உள்ள இருக்காரு. உங்களை கையோட வர சொன்னாரு. அப்படியா? ஆமாண்ணே. வாங்க வாங்க, கிடைச்சிட்டீங்களா? வணக்கம் வணக்கம். இந்த லெட்டர் நீங்க தான் எழுதிட்டீங்களா? ஆமா ஆமா. ரொம்ப நல்லா இருக்குங்க. அங்கே அலமேலு. ஆமா. அக்கா அலமேலு. ஆமா. அதர்சு அலமேலு. அல்வா அலமேலு. அடியே அலமேலு. ரொம்ப நல்லா இருக்கு. உள்ள போங்க. சோத்துக்கல் வச்சுக்கோ. சின்சாமியா, நீ என்ன குத்துக்கல் பண்ணி நிக்கிற? நீ உள்ள போ. போடா கொஞ்சம். சொன்ன போக மாட்டான். இனிமே அலமேலுன்னு லெட்டர் எழுத மாட்டீங்களா?
இனிமே லெட்டர் எழுத மாட்டேன்னு. அடி அலமேலு 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 வாங்காத அவன் தாங்காது இந்த தரலாம். இந்த மாதிரி சாமியார்களை நம்பவே கூடாது. பாபு என்னங்க? நம்ம கிளிக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் லாரியை கிளீன் பண்ணி. சரி. தப்பா நினைச்சுக்காத. பக்கெட் லாரியில இருக்குது. சுமழுவும் தினந்தோறும் உன் பாடல் கேட்டு தென்றல் இறந்தாற்று உரசும் தழுவும் தினந்தோறும் விழிதீபம் உனை தேடும் புதுராகம் மனம் பாடும் சங்கீத மேடை தெய்வீக ஜாடை. விழிதீபம் உனை தேடும் புதுராகம் மனம் பாடும் சமாலை போட்டு சங்கீத வீணை மீட்டு சங்கனவில் நீங்காதோ தீபம் உனக்கேடும் எதிராகம் மனம் பாடும் தெய்வீக ஜாடை. விழிதீபம் உனக்கேடும் எதிராகம் மனம் பாடும் சங்கீத மேடை தெய்வீக ஜாடை. விழிதீபம் உனக்கேடும் எதிராகம் மனம் பாடும்.
கை நிறுத்திட்டு போயா போயாண்டா வெயிட் பண்றாங்க சார் இங்க பாடுறாங்களே வீடு எங்க இருக்கு இது கூட தெரியாது அபிராமபுரத்துல போய் ஒரு பச்சை குழந்தை கேட்டா கூட சொல்லும் கீதா பாத்துரு சார் சார் பாத்துரு இங்கேயே வந்துட்டியா சார் கீதா பார்த்துட்டு வெளியே போடா கேட்ட போட்டு அம்மா அம்மா ஐயோ யோ ஏன் அனுப்புற ஒண்ணு இல்லைங்க உடம்புலாம் வலிக்குது அவ்வளவுதான் அம்மா ஐயோ வேண்டாம் லட்சுமி உனக்கு தான் உடம்பு சரியில்லை நீ போய் தூங்கு பரவாயில்லையா நான் ஊட்டிக்கு பாட போனப்போ அமைதியான சூழ்நிலையில தன்னந்தனியா உட்காந்துக்கிட்டு அழகான ஒரு பாட்டை ஹார்மோனியத்துல வாசிச்சாரு. அதுல மயங்கினா அவர்கிட்ட அவரை பத்தி கேட்டேன். தன்னை பத்தி சொல்லிக்க விரும்பாத அவர்கிட்ட நான் வற்புறுத்தி கேட்டேன். அப்பதான் அவர் யாருமே இல்லாத அனாதைன்னு தெரிஞ்சது. முதல்ல அவருடைய இசையில மயங்கினேன். அப்புறம் அவருடைய பரிதாபத்தை பார்த்து என் மனசை பறி கொடுத்தேன். இதை தெரிஞ்சுக்கிட்ட அப்பா என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்ன பார்க்க வந்து என் கண் முன்னாடி அடிபட்டதை பார்த்து என்னால எப்படி அழாம இருக்க முடியும்? கொஞ்சம் வெளியிருங்கம்மா. ஐயா பயப்படுற மாதிரி ஒண்ணு முடியுது. உங்க மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கீங்க. அந்த பொண்ணோட இதயத்துல ஏற்கனவே ஓட்டை இருந்திருக்கு. அதை கவனிக்காம விட்டுட்டீங்க. அதனால ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கிறதே சந்தேகம். ஒருவேளை ஆபரேஷன் செஞ்சா குறைக்க வழி இருக்கு. இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. குறிப்பா பேஷண்ட்டுக்கு தெரியவே கூடாது. சார், என்ன விஷயம்? உங்களுக்கு கீதாவை தெரியுமில்ல? தெரியும். அவங்க எங்க இருக்காங்க? அவங்கதான் நீங்க அனுப்புனாங்க. யாரு, கீதாவா? ஆமா, உங்களை பார்க்கணும்னு துடியா துடிச்சிட்டு இருக்கா. நாளைக்கு பீச்ல காந்தி சிலை கிட்ட உங்களுக்காக வெயிட் பண்றேன்னு சொன்னாங்க. நீங்க கரெக்டா 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க. ஏமினா, அவர்கிட்ட கரெக்டா டைம் சொல்லிட்டல. காந்தி ஸ்டாச்சு தானே சொன்னேன். கவலைப்படாத, கரெக்டா வந்துருவாரு. மீனா, கீழே இறங்கி நிக்கலாமா? பாடுறா, பின்னாடி பாரு. சங்கீதா, வா போய் ரைட் வாங்கலாம். மேடம், இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. தயவு செய்து வண்டி எடுங்க. உங்களால டிராபிக் எல்லாம் ஜாம் ஆகுது. பிளீஸ். வழிவிடு வழிவிடு.
காதல் ஒரு தெய்வீகம், காதலிச்சா கல்யாணம் பண்ணிக்கணும், கைவிட்டுடக் கூடாது அப்படின்னு அவரு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அவரை வர சொல்லிட்டு நான் பார்க்காம வந்துட்டேன். அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? கீதா, வீணா மனசை போட்டு குழப்பிக்காது. இப்ப என்ன இருக்கு? நான் அவரை பார்த்து காரணத்தை சொல்லிடுறேன். இப்படி அழுகிட்டே இருந்தா தொண்டை கட்டிட்டு நாளைக்கு ரெக்கார்டிங் போக முடியாம போயிடும். பொறுமையா ப்ளீஸ். நானாச்சும் சாராயா என்ன சாராயம் காசு இல்லையே, என்னதான் பண்றது? அந்த ஒரு பேமாதி வாசிக்கலாம். ஆமா வா, அங்க போய் இந்த காசு அள்ளலாம். சந்தையா நடக்குது, சத்தம் கேட்டுதான் அதை விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஆரம்பிக்கலாமா? சரி வரேன். நானும் கொஞ்சம் அடிச்சுக்கிறேன். என்னமோ லட்சுமி உன்னை பத்தி ஆனா ஓகோனா கடைசியில பொட்ட பையன் மாதிரி அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். கண்டப்ப கிட்ட சொல்லி டெய்லி ஒரு மரத்து கல்லு சாப்பிடு. பவர். ஆமா, நீ பெருசா சொல்லிட்ட. அவனுக்குள்ள வேதனை அவனுக்குள்ள தெரியும். நான் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. மனசுல சும்மா இருக்கிறப்ப உடம்புல பலம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. உன் தவிச்சு மருந்து வாங்கத்தான் என் வயிற்று நான் காயப்போட்டேன். பாபு, நான் உன்னை பத்தி என்னமோ நினைச்சேன். நீ என் குடும்பத்துல ஒரு ஆளாயிட்டுப்பா. விஜய், நான் என்ன சொன்னாலும் புரியாத ஆட்களா இருக்காங்க. நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப கீதா வருவா, அவகிட்ட நீங்களே பேசுங்க. நார்த் இந்தியாவெல்லாம் எப்படின்னா, வாங்கம்மா வாங்க வாங்க. வணக்கம். காஷ்மீர்ல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கே ரெக்கார்டிங் பண்ணி ராத்திரி கொண்டு போய் ஆகணும். சொல்லுங்கயா, எடுத்து சொல்லுங்க. ஏன் உயிரை எடுக்கிறீங்க? இந்த ஊர்ல என்ன விட்டா வேற பாடகையே இல்லையா? உங்களை நம்பி ரிலீஸ் டேட் எல்லாம் கொடுத்தாச்சு. சாரி, இது வரைக்கும் நான் எந்த ப்ரோக்ராமும் மிஸ் பண்ணதில்ல. இன்னைக்கு என் மனசுல என்ன வற்புறுத்தி பாட வச்சீங்கன்னா அந்த பாட்டு நல்லா வராது. என்ன மேற்கொண்டு தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எஸ்பி கிட்ட நான் பேசுறேன். ஆமாங்க. இன்னும் 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்றேன். ஆமாங்க. ரெக்கார்டிங் நானே முடிச்சு தரேன். ஆமாங்க. எஸ்பி நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. ஆமாங்க. ஆமாங்க. இது இப்படி இவருக்கு தெரியும். கீதா, கீதா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என் மனசுல உள்ளதுதான் நான் சொல்லிட்டேனே. சொன்னேன். ஆனா நீ ரெக்கார்டிங் போகாதனால எவ்வளவு லாஸ் தெரியுமா? நீங்க உங்க லாச பத்தி தான் பேசுறீங்க. ஆனா என்னோட லாச பத்தி நினைக்கவே மாட்டேங்கிறீங்களே. கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. புரியாதவங்களுக்கு தான் சொல்லலாம்.
உன் மனசுல என்னதாம்மா நினைச்சிட்டு இருக்க? டாக்டரே சொன்னப்புறம் நீ ஆஸ்பத்திரிக்கு வரமாட்டேன்னு சொன்னா அது என்னம்மா அர்த்தம்? பாபு தம்பி, நீ எவது சொல்லேப்பா. வேண்டாக்கா, ஆஸ்பத்திரி எல்லாம் வசதியானவங்களுக்கு தான். எங்களால எங்க அண்ணனால என்ன பண்ண முடியும்? லட்சுமி, நீ பணத்துக்காக வேண்டாம்னு சொல்றேன். தெருவுக்கு 4 பேர் நல்லவங்க இல்லாம போயிருவாங்க. நான் பாடி காசு கொண்டு வரேன். நீ இப்ப அக்காவோட ஆஸ்பத்திரி போ. ஆசைப்பட்டது கிடைக்குங்கிற தைரியம் இருந்தா சில பேர் வாழ ஆசைப்படுவாங்க. ஆனா நான் ஆசைப்பட்டது கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லக்கா. அப்படி என்னம்மா உன் ஆசை? சொல்லு லட்சுமி, சொல்லுமா. யாருக்கு திண்ணையில இடம் கொடுத்தேனோ அவருக்கு என் மனசுலயும் இடம் கொடுத்துட்டேன். தம்பி, இவ உசுரை காப்பாத்துறது உன் கையில தான் பாரு. அக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு அவளையே நினைச்சுட்டு இருப்பேன். அப்பவே நான் சொன்னேன், இந்த பணக்கார சாவகாசம் தேராதுன்னு. உன்னையே நினைச்சு நினைச்சு இப்ப சாக கிடக்கிறாளே, இவளை ஏப்பா நீ ஏத்துக்க கூடாது? ஏன் ஏத்துக்க கூடாது? அப்புறம் என்ன, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததும் அவ ஆசைப்பட்டபடியே பச்சை பட்டு சேலை வாங்கி நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். தம்பி, இவ உசுரை காப்பாத்துறது உன் கையில தான் பாரு. அக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அவளையே நினைச்சுட்டு இருப்பேன். அப்பவே நான் சொன்னேன், இந்த பணக்கார சாவகாசம் தேராதுன்னு. உன்னையே நினைச்சு நினைச்சு இப்ப சாக கிடக்கிறாளே, இவளை ஏப்பா நீ ஏத்துக்க கூடாது? ஏன் ஏத்துக்க கூடாது? அப்புறம் என்ன, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்ததும் அவ ஆசைப்பட்டபடியே பச்சை பட்டு சேலை வாங்கி நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம். என்னமோ நடக்குது, மர்மமாய் இருக்குது. என்னமோ நடக்குது, மர்மமாய் இருக்குது. ஒழுங்க புரியல உலகத்துல, ஒழுங்க புரியல உலகத்துல. பயப்படாதம்மா, தைரியமா போ. ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறது. எல்லாம் நீதான்.
நானும் குடிச்சு குடிச்சு ஒன்னே அழிச்சுக்கிறேன். தம்பி, என்ன நீ மன்னிச்சிருப்பா. உங்களை நான் இருக்கா மன்னிக்கணும்? தப்பு பண்ணிட்டேனே. நீங்களா? அம்மா, டாக்டர் சொன்ன சமாச்சாரத்தை உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேனே. என்னக்கா சொன்னாரு? உன் தங்கச்சி இதயத்துல ஓட்டை இருக்கு, அவ ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டான்னு டாக்டர் சொன்னது எல்லாமே நான் மறைச்சிட்டேன்ப்பா. அவ இதயத்துல ஓட்டை இருக்குன்னா ஆண்டவனே இல்லைன்னு அர்த்தம். அப்படி ஆண்டவன் இருக்கான்னு சொன்ன அவனுக்கு இதயமே இல்லைன்னு அர்த்தம். போனது நினைச்சு வருத்தப்பட்டு என்னப்பா பண்றது? இத்தனை நாளா எப்போ போனவள் நினைச்சு வேலைக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நினைச்சு வேறப்படும். நான் கட்டிக்க வேண்டியவன் இதயத்தை விட்டே போயிட்டேன். நான் கட்டி கொடுக்க வேண்டியவன் இதயத்துல ஓட்ட விழுந்து போயிட்டேன். பாத்தீங்களா என் நிலைமைய? நடந்தது நடந்து போச்சு. நீயாச்சும் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? இந்த ஜென்மத்தில் நிச்சயமா அது நடக்காது. அதோட ஆமா, லட்சுமி சாக போறான்னு தெரிஞ்சும் எப்படிக்கா பாபு தம்பி கல்யாணம் பண்ணி சொன்னீங்க? அந்த சந்தோஷத்திலேயாவது அவ பொழைச்சுக்க மாட்டாளான்னு ஒரு அப்பா ஆசை. எங்க பாபுங்கிறவரு இங்கதானே இருக்காரு? நீ யாருமா? இவங்க பேர் கீதா, சினிமால பாடுறவங்க. பாபு பாக்கணும்னு. ஏண்டி நீதான் அந்த கீதாவா? ஏழை பிள்ளைங்கன்னா உங்களுக்கு கிள்ளிக்கிற நினைப்பா? பாவம் அந்த பாபு தம்பி ஊட்டியில நிம்மதியா இருந்திருக்கும். அத மனசு கெடுத்து காதல் பண்றேன்னு சொல்லி அத வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டியடி. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவர் இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது. மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா கார் எடுத்துட்டு போயிடு, இல்லே என் வாயில அசிங்கமா வந்துடாமா. அம்மா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க. அவர் பார்க்க முடியாம நான் துடியா துடிச்சிட்டு 2-3 சந்தர்ப்பத்துல அவர் பார்க்க முடியாம போயிடுச்சு. அவர் சந்திச்சு பேசினா எங்க அப்பாவால அவருக்கும் ஆபத்து, எனக்கும் ஆபத்து. ஒரு சமயம் அவர் என்ன பார்க்க வந்தாரு. எங்க அப்பா அவரை அடிச்சு விரட்டிட்டாரு. இப்ப நான் எங்க அப்பாவுக்கு தெரியாம ஓடி வந்துட்டேன். இப்ப அவரு எங்க இருக்காருன்னு சொல்றீங்களா? எனக்கு அம்மா இல்ல, நீங்கதான் அம்மா ஸ்தானத்துல இருந்து எங்களை சேர்த்து வைக்கணும். இதா உன் நிலைமை புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ பேசிட்டேம்மா. இப்ப எப்படியாச்சும் பாபு தம்பியை பார்த்தாகணுமே. அவர் இப்ப எங்க இருக்காரு? மனசு சரியில்லை, கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிச்சு. பக்கத்துல தாமா போய் நீ போய் பாருமா. அதில் ஏதோ சொந்தம் வந்தது, உன் பாடல் என்னை வென்றது, உயிரோடு உள்ளம் சென்றது, காணாமல் தள்ளி நின்று தத்தளிக்கும் ஆவி பாராயோ எந்த தேவி. ஏதோ ஒரு ராகம், ஏனோ அதில் சோகம்.
கேளாத பூபாலம் இன்று கேட்கின்றதோ பாலைவனம் எங்கும் பாலோடை வந்து பகின்றதோ கனவா நனவா நீதானா நீயேதானா ஏதோ ஒரு ராகம் ஏனோ அதில் சோகம் சுடும் என் பெருமூச்சு கண்ணா உன்னை கண்ணால் கண்டேன் சருகோ மீண்டும் தளிராச்சு இதயம் எங்கும் இன்பம் கொள்ளை இனி என் வாழ்வில் இரவே இல்லை கடலிலே சேர்ந்த ஆரொன்று வீண்டு வருகின்றது சொன்ன சொல் இன்று மாறாமல் தீண்ட வருகின்றது துயரை எரித்தே என் வாழ்வில் சோகம் ஏது சொந்தம் வந்தது அது ஏதோ சொந்தம் வந்தது உன் பாடு என்னை வென்றது உயிரோடு உள்ளம் சென்றது காணாமல் தள்ளி நின்று தத்தளிக்கும் ஆவி ஓடோடி வந்தால் தேவி தாலியோட போய் கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியது. விஜய், இவனை உள்ள வச்சு போட்டு இன்னும் 1 மணி நேரத்தில் நல்ல மாப்பிள்ளையோட வரேன். காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சிடலாம். வலது காலம் எடுத்து போயிடும். மாப்பிள்ளையோட வந்துரு. பொண்ணை கூப்பிடுங்க. மரியாதையா இந்த கல்யாணத்தை நாம நடத்தினாலும் ஒண்ணுதான், போலீஸ் நடத்தினாலும் ஒண்ணுதான். மிஸ்டர் ராஜசேகர், உங்களுக்கு விஷயமே தெரியல. ஒரு வயசுக்கு வந்த ஆணும் பொண்ணு லவ் பண்ணிட்டாங்கன்னா நாம உங்களுக்கு மரியாதையா கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். இல்லாட்டி இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க, போலீஸ் அவங்க வந்து நடத்தி வைப்பாங்க.
போலீஸ்காரங்க வருவாங்க, அதுக்குள்ள ஓடிட்டாங்களே. என்னங்க இது அலும்பா இருக்கு? அப்படி யோ பாபு, வாயோ. உன் மாமனார் மசமா மாட்டிக்கிட்டாரு, போய் பொண்ணை கூட்டிட்டு வா. சரிண்ணே. மரியாதையா வழிய விடுங்க. முடியாது. என் அக்கா பெத்த மவளை, அவர் மாப்பிளமா, வழிய விடு. விஜய், அவனை உள்ள விடாத. பாபு, பொட்டச்சுக்கே இவ்வளவு தில் இருக்குது, நீ ஆம்பளை சிங்கம், மதுரை வீர, அடிச்சு தூள் பண்ணுமா? மாமியாரே, மன்னிச்சிடுங்க. கீதா, ஏய் பாபு, இன்னைக்கு தான் நான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் உங்களுக்கு இறங்கி வாயா. வலது கால் எடுத்து வச்சு வா. அப்படியே இறங்கி வா. தோணு கை எடுக்காத, கைய போட்டுக்கிட்டேன் வா. ஐயோ 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 ஐயோ. அவர் பெரியவருப்பா, முதல்ல அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. வணக்கம். சின்ன சிறுத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் இவ்வளவு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் தான் தீர்மானம் பண்ணியிருந்தேன். ஆனா இவங்களை பிரிக்க முடியாத நிலைமை வந்ததுக்கு அப்புறம் ஒன்னா சேர்த்து வைக்கிறது தான் எனக்கு மரியாதை. அக்காவுக்காக அவங்க அம்மா சேர்த்து வச்ச நகையெல்லாம் உள்ள இருக்கு, போய் எடுத்துட்டு வா. வேண்டாங்க சார், நீங்களே உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு மனப்பூர்வமா விட்டுட்டீங்க. நீங்க பெத்த மகளுக்கு உங்க கையாலே நகை எடுத்து கொடுங்க சார். இப்ப நேரம் நல்லா இருக்குல்ல? ஆமா சார், இன்னும் 40 நிமிஷத்துக்கு சட்டு புட்டு 2 பேரையும் சேர்த்து வச்சிருவோம். சேர்த்து வைக்க கேட்கல, அனுப்பி வைக்க கேட்கல. நீ என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுமா? நீ உயிரோடு இருந்தா தானே கல்யாணத்தை பத்தி பேசுவ. ராஜசேகர், இப்ப சந்தோஷம் தானே? என்னையே ஏமாத்திட்டீல? என் கல்யாண விஷயத்துல விஜய் ஏமாத்திட்டா, உன் பொண்ண நீ ஏமாத்த பாக்குற. நல்ல ஜோடி. இவங்க யாரு? என் பொண்டாட்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தா, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம கீதாவை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? நான் சாகிறதுக்கு முன்னாடி இவங்க கல்யாணத்தை கண்ணால பார்க்கணும். சரி. அக்கா, தாலி என்கிட்ட இருக்கு. இந்த தாலி இவங்க கழுத்துல கட்டுறதுக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன். அந்த பாக்கி எனக்கு இல்ல. இப்ப இந்த தாலிய இவங்க கழுத்துல கட்டுறதுக்கு நீ உதவுமா? இந்த தாலி உங்க வேலையை மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க சார். நான் பாவம் பண்ணுவேன். உங்க கையாலேயே தாலியை கொடுங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா.